அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை சஷ்டி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல கல்லுப்பும் 6 மிளகும் மட்டும் இருந்தாலே போதும். பல வருடங்களா தீராத கடன் பிரச்சனையும் நிச்சயமா தீரும். அதே மாதிரி நல்ல ஒரு பணவரவும் உடனடியா ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு தேய்பிறை சஷ்டி திதி இருக்கு. இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல 666ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு. அது எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு பங்குனி மாசம் 6ஆம் தேதி. அதே மாதிரி இந்த சஷ்டி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 6வது திதி. அடுத்ததா பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நம்பரும் 6 தான். 6 முகம் கொண்டவர் முருகப்பெருமான், அறுபடை வீடுகளுக்கு சொந்தக்காரர். அதே மாதிரி 6 கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில 666ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இந்த 6ங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லாம சுக்கிர பகவானுக்கும் உகந்தது. சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய 6ங்கிற சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது. இந்த நாள்ல பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செஞ்சோம்னா நிச்சயமா கோடீஸ்வர யோகம் நமக்கு ஏற்படும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் 3வது மாசம். அதே மாதிரி இன்னைக்கு பங்குனி மாசம் 6ஆம் தேதி. அடுத்ததா இந்த வருஷம் 2025, அதோட கூட்டுத்தொகை நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். இந்த 369ங்கிற சேர்க்கை தேதியிலேயே வரும்போது அந்த நாள் மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாள். இந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத மடிச்சு உங்க பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும், கோடீஸ்வர யோகம் நிச்சயமா ஏற்படும் சொல்லி அந்த வீடியோல ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி திதி இருக்கக்கூடிய நாள்ல 6 மிளகையும் கல்லுப்பையும் வச்சு செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பண கஷ்டம் தீரணும்னு நினைக்கிறவங்க, கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க, வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி குறிப்பிட்ட நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக செஞ்சாலே போதுமானது. சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தம்ப்நெயில்ல சொல்லியிருக்கிற மாதிரி கல்லுப்பும் அதே மாதிரி மிளகும் 6 மிளகும் மட்டும் இருந்தாலே போதுமானது. கல்லுப்பு நீங்க பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு வச்சிருந்தீங்கன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பையே இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நமக்கு 6 மிளகு தேவைப்படும். இந்த 6ங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும். அந்த எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் 6ங்கிற எண்ணிக்கையில மிளக நாம இங்க பயன்படுத்துறோம். மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனாலதான் நிறைய தாந்திரிக பரிகாரங்களை மிளக பயன்படுத்தி நாம செய்யறோம்.
சரி, இப்போ மிளகு, கல்லுப்பு இது ரெண்டு தவிர நமக்கு ஏதாவது ஒரு கண்ணாடி பவுலோ மண் கிண்ணமோ மண் அகல் விளக்கோ இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். உங்ககிட்ட எது இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி, பீங்கான், மண் கிண்ணம் இந்த மாதிரியான மெட்டீரியலை யூஸ் பண்றதுக்கு பாருங்க. ஏன்னா இது எல்லாமே பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை நமக்கு குறிக்கும். இந்த மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். அடுத்ததா இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 10 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். முதல்ல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கல்லுப்ப உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான், குபேர பகவான், முருகப்பெருமான் மற்றும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி எமோஷன்ஸோட செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி கிண்ணத்துல இந்த கல்லுப்பை நிரப்பி வச்சுக்கிட்டு இப்போ உங்க கையில 6 மிளகா வச்சுக்கோங்க. வலது கையில ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மிளகா அந்த கல்லுப்புக்கு மேல வைங்க. இப்படி வைக்கும் போது நான் சொல்லக்கூடிய அஃபர்மேஷனை சொல்லிட்டு வைங்க. மொத்தமா 6 மிளகு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். ஒவ்வொரு மிளகையும் ஒவ்வொன்னா நீங்க வைக்கும் போது அந்த அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ சொல்லிக்கிட்டே நீங்க கல்லுப்பு மேல வைங்க. அந்த அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். My debt is decreasing and my income is increasing. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். My debt is decreasing and my income is increasing. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய கடன் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறது. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். என்னுடைய கடன் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு மிளக வைக்கும் போதும் ஒவ்வொரு முறை அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ சொல்லிட்டு அந்த மிளக கல்லுப்புக்கு மேல நீங்க வைங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. 6 மிளக வைக்கும் போது 6 முறை அஃபர்மேஷன் சொல்லிட்டு இந்த கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு போய் உங்க வீட்டுல பீரோவுக்கு மேலேயோ அப்படி இல்லைன்னா பீரோவுக்கு கீழேயோ நீங்க வச்சிருங்க. எங்க வீட்டுல பீரோலாம் இல்ல, கபோர்டு தான் இருக்கு, நான் எங்க வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க. அந்த கபோர்டுக்கு பக்கத்துல கால்பட்டு தட்டி விடாத மாதிரி ஓரமா நீங்க வச்சிருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல இந்த மிளகை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அந்த கல்லுப்ப தண்ணீர்ல கரைச்சிட்டு ஒண்ணு கிச்சன் சிங்க்ல ஊத்தி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கம் யாரு காலையும் படாத இடத்துல இந்த கல்லுப்பு கரைச்ச தண்ணீரை நீங்க ஊத்தி விட்டுருங்க. இந்த கல்லுப்ப தண்ணீர்ல கரைக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் பண கஷ்டமும் இந்த கல்லுப்போட சேர்ந்து கரையிறதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நீங்க கரைச்சு விடுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த சக்தி வாய்ந்த நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு கை மேல பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.